ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அகைன் ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஊர்ல ஒரு ஏழை ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் ரொம்ப ஏழை, அன்றாடம் ஏதோ வர்ற வருமானத்துல ஓட்டிட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது துளையிட்ட ஒரு காசை பாக்குறார். அது பழங்காலத்து காசு. அந்த காசை எடுத்து வச்சுக்கிறார். அந்த நேரத்துல அந்த மாதிரி பழங்கால காசு கையில கிடைக்கிறது அதிர்ஷ்டம்னு நம்பப்படுற நேரம். அப்போ அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறார். வச்சுக்கிட்டு அவர் நினைக்கிறார், இன்னையிலிருந்து நான் பணக்காரனாக போறேன், இன்னையிலிருந்து எனக்கு நிறைய வருமானம் பெருக போகுது அப்படின்னு சொல்றாரு. எதேச்சியா அந்த காசு எடுத்த நேரம் அன்னைக்கு அவருக்கு வருமானம் ஜாஸ்தியா இருந்துச்சு. அன்னையிலிருந்து படிப்படியா அவருக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அடைகிறாரு. பெரிய பதவி புகழ் எல்லாம் வந்து சேர்ந்துருது. இத்தனை நாளா அவர் அந்த துளையிட்ட காசை வெளியில எடுத்து பார்க்கவே இல்லை. ஏன்னா அது தொலைஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எடுத்து பார்க்கவே இல்லை. தினம் தினம் அந்த காசை கோட்ல அப்படியே வச்சு தொட்டு பாத்துக்குவார், அவ்வளவுதான். பல வருடங்கள் கழிச்சு ஒரு நாள் தன் மனைவி கிட்ட சொல்றாரு, எனக்கு அந்த காசை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோட் பாக்கெட்ல இருந்து மெதுவா எடுக்கிறார். எடுத்து பாக்குறார். பார்த்தா அவர் எடுத்த காசு அது இல்ல. சந்தேகத்தோடு மனைவியை பாக்குறார். பார்க்கும்போது அவங்க மனைவி சொல்றாங்க, உங்க கோட் ரொம்ப அழுக்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு தெருவுல வச்சு அப்படி தூசிய தட்டினேன், அந்த காசு எங்கேயோ விழுந்துடுச்சு, நானும் ரொம்ப தேடினேன், ஆனா அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நீங்க இந்த காசை எடுத்துட்டு வந்த அடுத்த நாளே நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்றாங்க. அப்பா அவரு உடனே சிரிச்சுக்கிட்டார். சிரிச்சுக்கிட்டு, இத்தனை நாளும் இந்த காசு எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குதுன்னு நான் நம்பினேன், அது நம்பினதுனால என்னோட நம்பிக்கை வீண் போகாம இன்னைக்கு நான் இவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கிறேன். நாளும் இந்த அதிர்ஷ்டத்தை கொடுத்தது எனக்கு இந்த காசு இல்ல, என்னோட நம்பிக்கை தான் இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, இந்த காசுன்னு நான் நினைச்சிட்டு இருந்ததுனால நான் இன்னைக்கு இந்த உயர்வான இடத்துல இருக்கேன் அப்படிங்கறத உணர்ந்துட்டார். நாமளும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நம்பணும், நாம நல்லாயிருவோம், ஜெயிப்போம், பெரிய இடத்துக்கு போவோம், பெரிய பதவியில இருப்போம், பெரிய நிறைய சம்பாத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளும் நம்பணும். நம்பினோம்னா கண்டிப்பா அதை அடைவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் எத்தனையோ இடைஞ்சல்கள் வந்தாலும் ஆனாலும் இது எல்லாத்தையும் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நம்பணும். நம்பிக்கிட்டே இருந்தோம், நிச்சயமா ஜெயிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ்.